சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 3ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படாமல் பார்த்துக்கணும், வயிறு உபாதைகள் கொடுக்காம பார்த்துக்கணும், பெண் மூலியமான சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படக்கூடிய, சின்ன சின்ன டிப்ரெஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல குரு இருக்கிறது, வயிறு உபாதைகள், மனசில் இருக்கக்கூடிய அவதிகள், பெண் குழந்தைகளுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கிறது, சளி தொந்தரவுகள் பிடிச்சிட்டு அதை விடாம டென்ஷன் பண்றது, இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல கரைன்னு கரைப்பீங்க, அந்த அளவுக்கு நல்ல செலவுகளும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் நினைச்சு, பூர்வீக சொத்துக்கள் நினைச்சு தேவையில்லாத மனக்கவலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். பார்வை குரு இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, நான் உங்க லக்னத்திலே குரு இருக்கிறதுனால ஹெல்த் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும். ஒரே பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு சளி நிறைய பேருக்கு ஒத்துக்கும். வண்டி வாகனங்கள்ல தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் அந்யோன்யம் பாராட்டுவது நல்லது. தேவையான பணவரவுகள் எல்லாமே வந்தாலும் அதுக்கேற்ற செலவுகள் கரெக்டா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இஎன்டி ப்ராப்ளம், இடது காது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், தண்ணீர் கோர்த்துப்பது, அது மாதிரி வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போறது. குரு பார்வைக்குனால பாதிப்பு கிடையாது, பட் ஸ்டில் சுக்கிரன் கேது ரெண்டுமே ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது இளைய சகோதரன் சகோதரருடைய வாழ்க்கையில பிரச்சனை, சில பேருடைய பேர் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் ரெண்டுமே லக்னத்திலே இருக்கிறது. சனியோடைய கெட்ட பார்வையில லாக்காய் உட்கார்ந்து இருக்கு. 2ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், கேது. வாழ்க்கை துணையோடைய ஹெல்த், வாழ்க்கையே பெரிய ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. எது பண்ணாலும் ஏது பண்ணாலும் எல்லாம் தப்பாவே தெரிகிற மாதிரி இருக்கும். உணவில் கவனம் தேவை. பண விரயங்கள் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடன் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுற மாதிரி வரும். எல்லாமே கிட்ட வர மாதிரி வரும், ஆனா தள்ளி போயிட்டு இருக்கும். கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷி முனிகள் சன்னியாசிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலைப்பகுதிகள் கவனம். நிறைய நீர் கோத்துக்கும், சளி கோத்துக்கும், ஸ்வீட்டு சாப்பிட்றது கட் பண்ணோம். ஏதாவது ஒரு மன கஷ்டம், மன அவதி ஓடிண்டே இருக்கும். சுக்கிரன் கிளம்பி துலாத்துக்கு போற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இன்னொன்னு கேத்து, ஹஸ்தம் எல்லாமே ஹஸ்தத்துல இருக்கிறதுனால சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும். ஆண்களுக்கு செலவுகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் இருக்கும். தூக்கமின்மையினால கஷ்டப்படுவது, இரவு நேரத்தில் சளி தொந்தரவுகளால் அவதிப்படுவது, சில பேருக்கு சைனஸ் இஷ்யூனால கஷ்டப்படுறது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. நிறைய அதாவது செலவுகள்ங்கிறது நல்ல செலவுகளாகவும் இருக்கும், சில இடங்கள்ல அவசியம் இல்லாத பராமரிப்பு செலவுகளாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியே போய் சாப்பிட்றவங்க, அதாவது ஹோட்டல்ல சாப்பிட்றவங்க, இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்கலாம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும்னா அது கரெக்டான ஃபுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்துல
சுக்கிரன் கேது ரெண்டுமே ஹஸ்த நட்சத்திர சஞ்சாரம் செய்வதுங்கிறது நண்பர்களுக்கு நிறைய செலவுகள் பண்ணுவீங்க, பிரயாணங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, மூத்தவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. எந்த விதமான கஷ்டங்கள் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மளுடைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. சில பேருக்கு லாபங்கள் நிறையா வரும், மூத்த பெண்கள் மூலியமா லாபம், எதிர்பாராத லாபங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள்ல முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள்ல தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு அபாண்டமான பழி, ஒரு நெருடலான சுச்சுவேஷன், இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, இல்லை அடுப்படியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நாள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல், கடன், இந்த மாதிரி சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல கவனமா இருக்கணும். சில பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சில பேருக்கு அடிவயிறு தொந்தரவு, சில பேருக்கு கிட்னி ஸ்டோன், சில பேருக்கு பேக் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது கவனமா இருக்கணும். சில பேருக்கு திடீர் பிரயாணங்கள், நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அதிகரிக்கிறதுனால கடன் மேல கடன், சில இடங்கள்ல தேவையில்லாத கடன், தேவையில்லாத பிரச்சனை, ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். கடன்னால தொந்தரவுகள், உடம்புனால தொந்தரவுகள், சின்ன சின்ன அவமானங்கள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆஞ்சநேயரை மனசார வணங்கிட்டு போங்க, எந்த பாதிப்பும் வராது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு, 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது ரெண்டுமே சஞ்சாரத்தில் இருக்கிறது. அது போராத குறைக்கு சுக்கிரன் கேது ரெண்டுமே ஹஸ்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யுது. ரொம்ப முக்கியமா வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும். பார்க்குற மனுஷங்கிட்ட, அதுவும் மெயினாக இன்றைய நாள் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய லேடிஸ், பெண்கள் யார் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். இன்ட்யூஷன் வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, அதாவது உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும். பெண்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சில பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் நிறைய செலவுகள் மற்றவங்களுக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம், மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், ஆடம்பரமான செலவுகளாக இருக்கலாம். கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.